சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். வீடு கட்டுவோருக்கு அதிர்ச்சி. ஜல்லி, எம்சாண்ட், பி-சாண்ட் விலை ஒரே அடியாக 1000 ரூபாய் உயர்வு. கட்டுமான செலவு அதிகரிப்பால் பொதுமக்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கவலை. புதுச்சேரி தொழிலதிபரிடம் ஆன்லைன் டிரேடிங் மூலம் மோசடியில் ஈடுபட்ட பல மாநிலங்களில் தேடப்படும் முக்கிய குற்றவாளிகள் 3 புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். 2 லேப்டாப், 4 செல்போன், 5 வங்கி கணக்கு புத்தகங்கள் பறிமுதல். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆயுள் நீடிக்க வேண்டுதல். புதுச்சேரி பாஜகவினர் மணக்குள விநாயகர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு. வீடு கட்டுவோருக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஜல்லி, எம்சாண்ட், பி-சாண்ட் ஆகியவை ஒரே அடியாக ரூபாய் 1000 விலை உயர்ந்து கட்டுமான செலவு அதிகரிப்பால் பொதுமக்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கவலை அடைந்துள்ளனர். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை தொடர்ந்து தற்போது கட்டுமான பொருட்களின் விலையும் தமிழகம் முழுவதும் திடீரென அதிகரித்துள்ளது. இதனால் வீடு கட்டுபவர்கள், கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை 4500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு யூனிட் ஜல்லியின் விலை தற்போது 5500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதேபோல் 5500 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த ஒரு யூனிட் எம்சாண்ட் தற்போது 6500 ரூபாய்க்கும், 6300க்கு விற்பனையான ஒரு யூனிட் பி-சாண்ட் தற்போது 7300க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலைகள் மொத்த விற்பனை நிலையங்களில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் சில்லறை விற்பனை கடைகளில் விலை மேலும் அதிகமாக உள்ளது. ஒரு யூனிட் ஜல்லி ரூபாய் 6500 வரையிலும், எம்சாண்ட் ரூபாய் 7500 வரையிலும், பி-சாண்ட் ரூபாய் 8500 வரையிலும் இடத்திற்கு இடம் மாறுபட்டு விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டுமான பொருட்களின் விலை ஒரே நேரத்தில் 1000 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் புதிய கட்டுமான பணிகளை தொடங்க திட்டமிட்டிருந்த பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். ஏற்கனவே கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வரும் ஒப்பந்ததாரர்களும் கூடுதல் செலவினங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மூலப்பொருட்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல், போக்குவரத்து செலவு அதிகரிப்பு, குவாரி மற்றும் மணல் உற்பத்தி தொடர்பான காரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இந்த விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கலாம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து வருவதால் வீடு கட்டும் செலவு கணிசமாக அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் கட்டுமானத்துறையின் வளர்ச்சியிலும் பாதிப்பு ஏற்படலாம் என அத்துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர். தற்போது ஏற்பட்டுள்ள இந்த திடீர் விலை உயர்வு கட்டுமானத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஒவ்வொரு முறை டீசல், பெட்ரோல் விலை ஏறும்போதெல்லாம் கட்டுமான பொருள் விலையும் ஏறுது. இதனால் பாதிக்கப்படுறது யாருதுன்னா பொதுமக்கள் தான். ஏன்னா அவங்க சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்றத எல்லாருடைய கருத்து, எல்லாருடைய விருப்பமும் அதுவாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறை கட்டுமான பொருள் ஏறும் போதும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இதனால ஏற்கனவே கட்டுமான தொழில் ரொம்ப பாதிப்பா இருக்கு. நிறைய பேர் இப்போ வீடு கட்டவே நிறுத்தினா வாடகை வீட்டில் இருந்துடலான்ற மாரி போகுது. ஒன்று விலை ஏற ஏற என்ன ஆகுதுன்னா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வேணாம் வாடகை வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்ற மாரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறோம். இந்த நிலை மாறணும். இப்போ இதுக்கு முன்னாடி யூனிட் 4000 ரூபா விற்றோம். இப்போ யூனிட் 5000 ரூபா, 5000 6000 வரைக்கும் விற்கிற சூழ்நிலை வருது. ஒன்றும் சரியான விலைப்பட்டியல் வரல. வந்துன்னா எவ்வளோ ரேட்டு ஏறுனே தெரில. இது யாருக்கு பாதிப்புனா பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு. மற்றபடி அவங்க எப்படி இதுக்கப்புறம் வீடு கட்டுவாங்களா, கட்டணும்னு தோணுமா இல்லையான்னு தெரியல. இது லாரி உரிமையாளர்களும் பாதிப்பு தான். ஏன்னா அவங்க வீடு கட்டினா தானே இவங்களுக்கும் வேலை இருக்கும். அதனால் இவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இதை அரசாங்கம் தான் முயற்சி எடுத்து விலைப்பட்டியல் சரி பண்ணணும். புதுச்சேரி தொழிலதிபரிடம் ஆன்லைன் டிரேடிங் மூலம் மோசடியில் ஈடுபட்ட பல மாநிலங்களில் தேடப்படும் முக்கிய குற்றவாளிகள் 3 புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து 2 லேப்டாப், 4 செல்போன்கள், 5 வங்கி கணக்கு புத்தகங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ஒரு தொழிலதிபரிடம் அறிமுகமில்லாத ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் வியாபாரத்தில் அதிகமாக சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி APK லைஃப் லிங்க் வாட்ஸ்அப் குழு அழைப்பு இணைப்பை அனுப்பி பணம் முதலீடு செய்ய தூண்டியுள்ளார். அதனை நம்பி தொழிலதிபரும் குழுவில் இணைந்து முதலீடு செய்துள்ளார். ஆரம்பத்தில் முதலீட்டுக்கு 2 மடங்கு பணம் அளித்து ஆசை காட்டியுள்ளனர். அதன் பேரில் அந்த தொழிலதிபர் மொத்தமாக
1,27,00,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். மேலும் அவரது வங்கிக் கணக்கில் லாபத்துடன் சேர்த்து அதிக தொகை காண்பித்துள்ளது. அதனை திரும்ப பெற முயன்றபோது அவரால் முடியவில்லை. மேலும் முதலீடு செய்தால்தான் பணத்தை எடுக்க முடியும் என கூறியுள்ளனர். அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை தொழிலதிபர் உணர்ந்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அந்த தொழிலதிபர் புகார் அளித்தார். தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. வழக்குடன் தொடர்புடைய ஒவ்வொரு வங்கி கணக்கையும் ஆய்வு செய்ததில் மோசடி மூலம் பெறப்பட்ட பணம் பல்வேறு வங்கி கணக்குகள் வழியாக பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதும், பல்வேறு முறைகள், பரிவர்த்தனைகள் வழிகள் மூலம் இந்த தொகைகள் நகர்த்தப்பட்டிருப்பதும், மோசடியில் தொடர்புடைய நபர்கள் நாமக்கல், திருப்பூர், ஈரோடு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மோசடி பணம் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்ட ஒரு நபரை பிடித்து விசாரித்ததில் திருப்பூரைச் சேர்ந்த தனது மைத்துனர் சதீஷ்குமார் என்பவர் தனது வங்கிக் கணக்கை வாங்கிச் சென்றதாக கூறியுள்ளார். அதன் பேரில் சதீஷ்குமார் மற்றும் அவருடன் தொடர்புடைய ஈரோட்டைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் ஆகிய 2 பேரையும் பிடித்து விசாரித்ததில் கமிஷன் தொகைக்காக வங்கிக் கணக்குகளை வாங்கி நாமக்கல்லைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவரிடம் கொடுத்தது தெரிய வந்தது. இதில் நவநீத கிருஷ்ணனும் கமிஷன் பேரில் மோசடியில் ஈடுபட்டதும், மோசடிக்கு மூளையாக செயல்பட்டதும் தெரிய வந்ததை அடுத்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டதில் என்ஜினியரிங் பட்டப்படிப்பு முடித்த அவர் தனியார் பொறியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்ததும், மஞ்சள் காமாலை நோய் பாதித்ததால் வேலையை விட்டு நின்றுவிட்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். அதன் பிறகு விரைவில் பணக்காரர் ஆக வேண்டும் என்பதற்காக ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். சதீஷ்குமார் ரியல் எஸ்டேட் புரோக்கராக செயல்பட்டதால் அதன் மூலமாக நவநீத கிருஷ்ணனுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இவர்கள் மீது மேற்கு வங்கம், நாகாலாந்து உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சைபர் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதும், பல்வேறு மாநிலங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து ஆன்லைன் ட்ரேடிங் மோசடிகளில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்தது. அவர்கள் பெயரில் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததில் பல்வேறு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகி இருப்பதும், இவற்றின் மூலம் கோடிக்கணக்கில் மோசடி நடந்திருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். நவநீத கிருஷ்ணனிடம் இருந்து 2 லேப்டாப், 4 செல்போன், 5 வங்கி கணக்கு புத்தகங்கள், 3 சிம் கார்டு ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 3 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நீண்ட ஆயுள் வேண்டி புதுச்சேரி பாஜகவினர் மணக்குள விநாயகர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். இந்தியாவின் நீண்டகாலம் ஆட்சி செய்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத் தலைவர் என்ற பெருமையை பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது பதவியில் 4000 நாட்களை கடந்துள்ளார். இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாஜக தலைவர்கள் மற்றும் காரியகர்த்தர்கள் புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகளை மேற்கொண்டு புனிதமான தங்கத்தேரை இழுத்து வழிபாடு நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் உள்ளூர் தலைவர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்களுடன் இணைந்து உற்சாகமாக பங்கேற்றனர். அதிகாலை முதலே விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சடங்குகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தலைவர்கள் மற்றும் பக்தர்கள் பக்தி முழக்கங்களுடன் தங்கத்தேரை இழுத்தனர். பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுளுடனும் நல் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டியும் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை முழுமையான வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற அவரது வளர்ந்த பாரதம், விக்சித் பாரத் கனவு நினைவாக வேண்டியும் இந்த சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. புதுச்சேரியில் அமைச்சராக பதவியேற்க உள்ள VP சிவக்கொழுந்து MLA முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட நிலையில் முதலமைச்சராக ரங்கசாமி 5வது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடன் நமச்சிவாயம் மற்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்ட நிலையில் மீதமுள்ள 3 அமைச்சர் பதவி நிரப்பப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பரிந்துரையின் பெயரில் NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களான ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் ஆகியோரை அமைச்சர்களாக நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நிலையில் கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை அமைச்சராக பதவியேற்க உள்ள சிவக்கொழுந்து MLA நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி
பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் BPS ரமேஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். அமைச்சராக பதவியேற்க உள்ள சிவக்கொழுந்துவுக்கு வரும் 17ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். மும்மொழி கொள்கை மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மும்மொழி கொள்கையை கைவிட வலியுறுத்தியும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட திருக்கனூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு தலைமை நிலைய செயலாளர் பாண்டுரங்கன் தலைமை தாங்கினார். மாநில செய்தி தொடர்பாளர் வாதானூர் சிவச்சந்திரன், முன்னாள் தொகுதி செயலாளர் எழில்மாறன், சிவசங்கர், ராஜா, பாபு, சாரங்கபாணி, புருஷோத்தமன், சபாபதி, ஜெயகாந்தன், திருமா சங்கர், தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது சாலையின் நடுவில் சமையல் எரிவாயு சிலிண்டரை வைத்து மறியல் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மும்மொழி கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அத்தியாவசிய எரிபொருட்கள் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரி மாநிலத்திற்கு பாதுகாத்திலே பாதுகாத்திலே ₹300 மானியம் இதுவரையும் மக்களுக்கு சென்றடையவில்லை. அதே மாதிரி மத்திய அரசு இந்தி திணிப்பு என்ற ஒரு போர்வையில் பிரெஞ்சு மொழியை எடுத்துவிட்டு இந்திய மக்கள் மத்தியில் திணிக்கிறார்கள். இதை கண்டித்தும் மக்கள் அன்றாட பயன்படுத்தும் எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் இந்த அரசு உடனடியாக வாபஸ் வர வேண்டும். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பான தீர்மானத்தை இந்த அரசு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. கோட்டக்குப்பத்தில் நடைபெற்ற அப்பு கொலை வழக்கில் தொடர்புடைய இருவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி ஆரோவில் அருகே ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அப்பு கடந்த ஜனவரி மாதம் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த விக்கி, தமிழ்மணி உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். பின்னர் விக்கி மற்றும் தமிழ்மணி ஜாமீனில் வெளியே வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் இருவரும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக அப்பு தரப்பினருக்கு தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்களை கொலை செய்யும் நோக்கத்தில் ஆரோவில் அருகே நாவர்குளம் முந்திரித்தோப்பில் சிலர் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தனர். தகவல் அறிந்த ஆரோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சுற்றி வளைத்து சோதனை நடத்தி கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த முகமது ஆசிக், இர்ஃபான், அகமது உசேன், அனுமந்தியைச் சேர்ந்த குணசீலன், அகமது இம்ரான் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். அவரிடமிருந்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 5 பேரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 1 மாத காலமாக குப்பை அகற்றாததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தில் குப்பை கொட்டி போராட்டம் நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட தந்திராயன்குப்பம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பகுதியில் கடந்த 1 மாத காலமாக குப்பைகள் முறையாக அகற்றப்படாததை கண்டித்து கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளர்கள் சிலர் தங்களது விடுதிகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலக நுழைவாயிலில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நகராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அலுவலக வளாகத்தில் கொட்டப்பட்ட குப்பைகள் அகற்றப்பட்டு போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர்.
இந்த சம்பவத்தால் கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஒரு மாசம் எங்களுக்கு குப்பை எடுக்கல. நாங்களும் சொல்லி பார்த்தோம், யாரும் மதிக்கிற மாதிரி தெரியல. அதனால குப்பை எடுத்து இங்கே போட்டுருக்கோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா குப்பையை பிரித்து கொடுத்தா தான் எடுப்பான்றாங்க. அதே மாதிரி இருக்கிற 67 கெஸ்ட் ஹவுஸ்லையும் அவங்க சொல்லுங்க. அதே மாதிரி இருக்கிற 27 வார்டுலையும் குப்பையை பிரித்து கொடுக்க சொல்லுங்க. அது மாதிரி எல்லாரும் செஞ்சாங்கன்னா நாங்களும் செய்கிறோம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க நாங்கள் எடுத்துக்கிறோம். புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மங்கலம் தொகுதியில் செவ்வாய்க்கிழமை மாலை தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் ஒலிபெருக்கி வசதியுடன் கட்சி கொடிகள் ஏந்தி பொதுமக்களிடம் துண்டறிக்கைகள் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பிரச்சாரத்தில் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர், அமைப்பு செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், தொகுதி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மங்கலம் தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பாக மேற்கொண்டதாக கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சக்திவேல் என்கிற ஈழத்தமிழன் தெரிவித்தார். பிரெஞ்சு படித்திருந்தாலும் 6ஆம் வகுப்பு முதல் இந்தியை படிக்க வேண்டும் என்று மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தோடு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். அதை அரசும் புதுச்சேரி அரசும் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இங்கு புதுச்சேரியில் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடாது, பிரெஞ்சுக்கு பதிலாக இந்தியை திணிக்கக்கூடாது என்று புதுச்சேரி அரசை கேட்டுக்கொண்டுகிறோம். இதை மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக மங்கலம் தொகுதியில் இன்று அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்று மங்கலம் தொகுதியில் இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்தி மொழியை கட்டாயம் படிக்க அனுமதிக்கக்கூடாது, புதுச்சேரி அரசு கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கோரிக்கை வைக்கிறோம். கூடுதலாக ஒன்றிய அரசினுடைய கச்சா பொருள் விலை குறைந்திருந்தாலும் பெட்ரோல் டீசல் விலையை ஒன்றிய அரசு உயர்த்தி கொண்டே இருக்கிறது. இதை நிறுத்த வேண்டும். இதனால் ஏழை எளிய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதை புதுச்சேரி அரசு சிலிண்டருக்கு மானியம் கொடுத்து அதை தடுத்து நிறுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தற்போது இந்த பிரச்சார பேரணியை தொடங்கியுள்ளது. சட்ட விதி மீறலை மீறி வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனருக்கு ஆதரவாக வையாபுரி மணிகண்டன் எம்எல்ஏ பேசியது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஈசிஆரில் உள்ள கேபிஎஸ் திருமண மண்டபத்தில் நேற்று முன்தினம் இரவு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் டிரான்ஸ்பார்மர் மற்றும் மின்சார ஒயர் அருகில் மிக நெருக்கமாக விபத்து ஏற்படும் வகையில் டிஜிட்டல் பேனர்கள் கட்டப்பட்டிருந்தன. போலீஸ், பொதுப்பணி, மின்துறை அதிகாரிகளின் எச்சரிக்கையை மீறி கட்டப்பட்டிருந்த இந்த டிஜிட்டல் பேனர்களை அகற்றாததால் மின்துறையினர் மண்டபத்திற்கான மின் இணைப்பை துண்டித்தனர். மேலும் மண்டப ஊழியர்களும் மின்துறைக்கு ஆதரவாக ஜெனரேட்டரை இயக்காமல் நிறுத்தி வைத்தனர். திருமண விழாவிற்கு வந்த வையாபுரி மணிகண்டன் எம்எல்ஏ தனது ஆதரவாளர் இல்ல திருமணத்தில் மின் இணைப்பை துண்டித்ததை கண்டித்து மின்துறை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சட்டவிரோத பேனருக்கு ஆதரவாக வையாபுரி மணிகண்டன் எம்எல்ஏ பேசியது திருமணத்திற்கு வந்திருந்த பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சட்டவிரோத பேனருக்காக எம்எல்ஏ ஒருவர் வாதிடலாமா? மக்கள் சேவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவுக்கு இது அழகா என பலரும் கேள்வி எழுப்பினர். இந்த நிலையில் இதுபோன்ற விதிமீறல் பிரச்சனைகளில் எம்எல்ஏக்கள் தலையிடுவதால் தான் புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமுறைகளை கூட பலர் மதிக்காமல் செல்கின்றனர். மக்களின் சேவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை கண்டிக்காமல் ஆதரிப்பதால் தான் சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரியில் குற்றங்களை தடுக்க முடியாமல் போலீசார் திண்டாடி வருகின்றனர் என்று கூறப்படுகிறது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்தான காவல்துறை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிக அளவு கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடம் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் தீமை குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
காவல் ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பாதிப்புகள் குறித்தும் சமூக விளைவுகள் மற்றும் சட்ட ரீதியான தண்டனை குறித்தும் சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து போதைப் பொருட்கள் விற்பனை அல்லது பயன்பாடு தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவின் நீண்டகாலம் ஆட்சி செய்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத் தலைவர் என்ற பெருமையை பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது பதவியில் 4000 நாட்களை கடந்துள்ளார். இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாஜக தலைவர்கள் மற்றும் காரியகர்த்தர்கள் புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகளை மேற்கொண்டு புனிதமான தங்கத்தேரை இழுத்து வழிபாடு நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் உள்ளூர் தலைவர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்களுடன் இணைந்து உற்சாகமாக பங்கேற்றனர். அதிகாலை முதலே விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சடங்குகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தலைவர்கள் மற்றும் பக்தர்கள் பக்தி முழக்கங்களுடன் தங்கத்தேரை இழுத்தனர். பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுளுடனும் நல் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டியும் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை முழுமையான வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற அவரது வளர்ந்த பாரதம் விக்சித் பாரத் கனவு நினைவாக வேண்டியும் இந்த சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. வீடு கட்டுவோருக்கு அதிர்ச்சி. ஜல்லி, எம்சாண்ட், பீசாண்ட் விலை ஒரே அடியாக 1000 ரூபாய் உயர்வு. கட்டுமான செலவு அதிகரிப்பால் பொதுமக்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கவலை. புதுச்சேரி தொழிலதிபரிடம் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் மோசடியில் ஈடுபட்ட பல மாநிலங்களில் தேடப்படும் முக்கிய குற்றவாளிகள் 3 புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். 2 லேப்டாப், 4 செல்போன், 5 வங்கி கணக்கு புத்தகங்கள் பறிமுதல். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆயுள் நீடிக்க வேண்டுதல். புதுச்சேரி பாஜகவினர் மணக்குள விநாயகர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு.